Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் அந்த சாப்டரோட கடைசி பார்ட். ஆக்சுவலி நம்ம பயோடைவர்சிட்டினா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் பயோடைவர்சிட்டிங்கிற விஷயம் எப்படி பரவி இருக்கு, இதில் வர டிஃப்ரென்ஸ், ஏரியா, ஸ்பீஷீஸ், ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் வர லாஸ் நம்ம எப்படி தொலைச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு இருக்கிற பயோடைவர்சிட்டியை எப்படியெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம். அப்புறம் தொலைச்சிட்டா இப்போ நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லையா, பிகாஸ் நம்ம இந்த பிளானட்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஆர்கனிசம். ஸோ இந்த லாஸை எப்படி ஈடுகட்ட போகிறோம், இதை எப்படி பாதுகாக்க போகிறோம், அதுதான் கன்சர்வேஷன். இந்த டைட்டிலோட முக்கியமான பார்ட்டு கன்சர்வேஷன். எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், ஏன் பாதுகாக்கணும், என்னென்ன மெத்தடில் இப்போ நம்ம பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும் போதே பாதுகாப்புங்கிற நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வரும்போது ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. இங்கே பாருங்க, ஒய் ஷுட் வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி, எதுக்காக நாம இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது there are many reasons, some obvious and others not so obvious, but all equally important. They can be grouped into three categories: narrowly utilitarian, broadly utilitarian, and ethical. அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் பாதுகாக்கணும் அப்படின் போது கம்பல்சரியா பாதுகாத்து தான் ஆகணும் அப்படின்னும், ஓகே அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் ஆனால் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மூணு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று ரொம்ப நேரோவா நம்ம யூட்டிலிட்டின்னு சொல்லணும், நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இல்லை ஆனால் தேவை, சிலது ரொம்பவே தேவை. அதுவும் இல்லாமல் நமக்கு எத்திக்கெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம மரங்களை வணங்குறோம், உயிர்களை வணங்குறோம், நம்மளுடைய கடவுள்களுக்கெல்லாம் நம்ம மவுண்ட், அதாவது மயில் வாகனம், அப்புறம் எலி வாகனம் அப்படிலாம் வச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு உயிரையும் நாம வணங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் எத்திக்கல் இதுல வருது. அதையெல்லாம் பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். The narrowly utilitarian arguments for conserving biodiversity are obvious. Humans derive countless direct economic benefits from nature: food, cereals, pulses, fruits, இதெல்லாம் food, firewood, fiber, construction materials, industrial products, tannins, lubricants, dyes, resins, perfumes, and products of medicinal importance. More than 25% of the drugs currently sold in the market worldwide are derived from plants, and 25,000 species of plants contribute to the traditional medicines used by native people around the world. Nobody knows how many more medicinally useful plants there are in tropical rainforests waiting to be explored. With increasing resources put into bioprospecting, exploring molecular, genetic, and species level diversity for products of economic importance, nations endowed with rich biodiversity can expect to reap enormous benefits. நான் ஒரு ஃபுல் பேராகிராஃபை படிச்சுட்டேன், இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேரோலி யூட்டிலிட்டேரியன் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுற எக்காலஜிஸ்ட் எல்லாம் ஆப்வியஸாக நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாம் யூஸ் பண்ணுற ரொம்ப விஷயங்கள், நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஆகட்டும், சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலும், இல்லை நாம் யூஸ் பண்ணுற எரிபொருள் ஆகட்டும், ஃபைபர்ஸ், இப்போ நம்ம இந்த சணல் கயிறு கட்டி எடுத்துக்கிட்டு போகிற விஷயங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், வுட் இல்லாமல் நம்ம ஒரு வீடு கட்ட முடியாது, எதையும் பண்ண முடியாது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டேனின், ரெசின், கம், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே, அப்புறம் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ், எல்லாமே பிளான்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்குது, ஆர்கானிசம்ல இருந்து கிடைக்குது ஒன்று. இது இல்லாமல் 25% ட்ரக்ஸ் வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறது அத்தனையும் ஒரு 25,000 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். நேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப இண்டிஜீனியஸாக காலங்காலமாக ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற அந்த நாலேஜில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே ஸோ மெடிசினல் பிளான்ஸ் அப்படிங்கிறது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம நிறைய எடுத்தாலும் இன்னும் கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இன்னுமே நிறையவே இருக்கு. அதுவும் இன்னைக்கு தேதிக்கு நம்ம பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொன்னால் மாலிகுலார் லெவலில், ஜெனட்டிக் லெவலில், ஸ்பீஷீஸ் லெவலில் நம்ம ஒன்னொன்னுத்தையும் ஆராய்ஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருந்த எக்கனாமிக் செகண்டரி மெட்டபலைட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் பயோ ப்ராஸ்பெக்டிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி நம்ம நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம், நேச்சர்ல இருந்து இன்னமும் எடுக்க போகிறோம். இதை இன்னுமே வைடாக நம்ம செய்ய முடியும்.
அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற இந்த ஒரு பிளான்ஸையோ அனிமல்ஸையோ நாம் தொலைக்கக்கூடாது. அதுதான் இந்த நேரோலி யூட்டிலிட்டேரியனோட முக்கியமான பாயிண்ட். Broadly utilitarian argument says that biodiversity plays a major role in many ecosystem services that nature provides. ecosystem services ஒரு டைட்டில் நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம். அதாவது நமக்கு எத்தனை மில்லியன் டாலர் கொடுத்தாலும் கிடைக்காத சில விஷயங்களை நேச்சர் நமக்கு ஃப்ரீயா கொடுக்குது. அதெல்லாம் அது நம்ம கிட்ட காசு வாங்கிக்கிட்டு கொடுக்கறதா இருந்தா நம்ம நிறைய நிறைய கோடிகள் செலவு பண்ண வேண்டியிருக்கும்னு நம்ம பார்த்தோம். இங்கே ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன்னா இது ஈகோசிஸ்டம் மேனேஜ் பண்ணது இல்லையா, ஒரு ஈகோசிஸ்டம் அழகாக நடந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அத்தனை ஆர்கானிசமும் அப்படியே இருக்கணும், அது அந்த டைவர்சிட்டி இருக்கணும், அது எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடாது. The fast dwindling Amazon forest is estimated to produce through photosynthesis 20% of the total oxygen in the Earth's atmosphere. Can we put an economic value on this service by nature? இப்படிலாம் நம்ம யோசிச்சோம்னா ஈகோசிஸ்டம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு இந்த பயோடைவர்சிட்டி முக்கியம் நம்ம யோசிக்கும்போது நம்ம அமேசான் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் 20% ஆக்சிஜன் இந்த உலகத்தில் இருக்கிறதே அவன் தான் கொடுக்குறான். அங்கே இருக்கிற காடுகள் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக கொடுக்குது. இதுக்கெல்லாம் அது ஒரு காசு போட்டு நான் இவ்வளோ காசு கொடுத்தாதான் உனக்கு ஆக்சிஜன் கொடுப்பேன்னு யோசிச்சா நம்மளால் அதை காசு கொடுத்து கூட வாங்க முடியாது. You can get some idea by finding out how much your neighborhood hospital spends on a cylinder of oxygen. Pollination, without which plants cannot give us fruits or seeds, is another service ecosystems provide through pollinators, layers, bees, bumblebees, birds, and bats. What will be the cost of accomplishing pollination without help from natural pollinators? There are other intangible benefits that we derive from nature. The aesthetic pleasures of walking through thick woods, watching spring flowers in full bloom, or waking up to a bulbul's song in the morning. Can you put a price tag on such things? ஸோ இந்த ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் வந்து உங்களுக்கு அப்படியே நேச்சரோட மிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு எஸ்தட்டிக் ஃபீலிங்கோட சொல்கிறாங்க. என்னென்னா அமேசான் ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைக்கிற இந்த ஆக்சிஜனுக்கு விலை போட்டால் நம்மளால் வாங்க முடியுமா? இப்போ நம்ம கோவிட் டைமில் ஆக்சிஜனுக்காக அலைஞ்சது அப்படியே யோசித்து பார்த்துக்கோங்க. பாலினேஷன் ஒரு முக்கியமான ஃபினமினன். ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஃப்ளவரில் இருந்து ஃப்ரூட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முக்கியமாக வர ஐட்டமாக இருக்கிற பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், மாத்ஸ், பேட், இந்த மாதிரி விஷயங்கள் நேச்சுரலாக அது பாடுன்னு வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது. நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கான சீடு செட் ஆகுது. இதெல்லாம் இந்த விஷயம் இல்லாமல், இந்த அனிமல்ஸ் இல்லாமல், இந்த இன்செக்ட்ஸ் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ணவே முடியும். இதையெல்லாம் தாண்டி நமக்கு எப்பவுமே சோகமாக இருக்கிற நேரங்கள் அழகான பில்டிங்கை பார்க்குறத விட ஒரு நேச்சுரை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எஸ்தட்டிக் ப்ளஷர் ஆஃப் வாக்கிங் த்ரூ திக் வுட்ஸ், நல்ல மரங்கள் அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் நடந்து போகும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷமோ, ஒரு ஸ்ப்ரிங் சீசனில் ஒரு ஃப்ளவர் ப்ளூம் ஆகிறது மலரும் போது பார்க்குற அழகோ, இல்லை காலங்காலையில் ஒரு பறவையோட ஒரு சூப்பிங் சவுண்டு கேட்டுட்டு இருக்கிறதோ, இல்லை ஈவினிங் டைமில் அதெல்லாம் ஒரு மரத்தில் வந்து கூடுறதை பார்க்குறதோ, இதை கேட்குறதோ, இதுக்கெல்லாம் ப்ரைஸ் டேக் கொடுத்தா நடக்குமா? அதெல்லாம் நம்ம காசு கொடுக்காமலே நமக்கு நேச்சர் அழகை கொடுக்குது. இதை நம்ம கன்சர்வ் பண்ணாமல் சாவடிச்சுக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இங்கே போடுறாங்க. இந்த எத்திக்கல் பாயிண்ட்ல வந்தீங்கன்னா, the ethical argument for conserving biodiversity relates to what we owe to millions of plants, animals, and microspecies with whom we share this planet. Philosophically or spiritually, we need to realize that every species has an intrinsic value, even if it may not be of a current or any economic value to us. We have a moral duty to care for their well-being and pass on our biological legacy in good order to future generation. ஸோ இப்போ எத்திக்கல் வியூவில் நம்ம பார்க்க போனால் நமக்கே ஒரு எத்திக்ஸ் இருக்குது, மாரல் வேல்யூஸ் இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு பிளான்ட், ஒரு அனிமல், ஒரு மைக்ரோவை கூட நம்ம காலி பண்ணக்கூடாது, நம்ம எக்ஸ்டிங்க்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகவே கூடாது. இது எல்லாமே நம்மளோட இந்த பிளானட் எர்த்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்றதோட அவங்களோட நாம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த ஈகோ சிஸ்டமே பாதிக்கப்படும். அதுக்கு நமக்கு அதனால வேல்யூ இருக்கோ இல்லையோ, அது வாழறதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு வாழறதுக்கு இந்த பிளானட்ல தகுதி இருக்கு, உரிமை இருக்கு, அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதையே நாம நம்மளுடைய ஆசைக்காக டிஸ்டர்ப் பண்ணணும்.
இதெல்லாம் நம்மளோட மாரல் டியூட்டி டு சேவ் திஸ் பிளானட் எர்த். அப்படி பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை நம்ம பாஸ் பண்ணணுமே தவிர நம்மளோட நாம தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு 3 பாயிண்டா சொல்றாங்க. narrowly utilitarian, broadly and ethical view, we have to save this planet earth with a variety, biodiversity அப்படின்னு. ஸோ ஹவு டு வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி? இப்போ நம்ம ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி நம்ம கன்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we conserve and protect the whole ecosystem, its biodiversity at all level is protected. We save the entire forest to save the tiger. This approach is called in situ, on-site conservation. However, when there are situations where an animal or plant is threatened organisms facing very high risk of extinction in the wild in the near future and needs urgent measure to save it from extinction, ex situ off-site conservation is the desirable approach. ஸோ இப்போ நம்ம கன்சர்வ் பண்ணணும்னா 2 இம்பார்ட்டண்ட் மெத்தட் சொல்கிறாங்க, இன்சிட்யூ அண்ட் எக்ஸிட்யூ. இன் சிட்யூ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புரியும், ஒவ்வொரு ஆர்கனிசையும் அதனுடைய வாழ்விடத்திலேயே வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது. எக்ஸிட்யூனா லெபார்டரி கண்டிஷனுக்கு எக்ஸ்டர்னலாக, அது வாழ்விடம் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக கொண்டு வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று ஹைலி த்ரெட்டன்டு ஸ்பீஷீஸ், என்டாஞ்சர்ட்னா இட் இஸ் அபவுட் டு எக்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிற ஒரு அனிமலை இல்லை ஒரு பிளான்ட்டை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னா அதனுடைய வாழ்விடத்திலேயே வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நேச்சுரல் கேலமைட்டிஸ், எனிமீஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சேஃப் ஜோனை நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது என்டாஞ்சர்டாவோ த்ரெட்டனிங்லையோ இல்லை ஹைலி கிரிட்டிக்கலி என்டாஞ்சர்டோ இப்படிலாம் இருக்கும்போது எக்ஸிட்யூ தான், அதாவது லெபார்டரி கண்டிஷனுக்கு கொண்டு வந்து அதை சேவ் பண்ணுறது தான் ஈஸி, முக்கியமானதும் கூட. இப்போ டீட்டெயிலாக படிப்போம். In situ conservation, faced with the conflict between development and conservation, many nations find it unrealistic and economically not feasible to conserve all their biological wealth. Invariably, the number of species waiting to be saved from extinction far exceeds the conservation resources available. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேர் இஸ் ஆல்வேஸ் ஒரு கன்ஃப்ளிக்ட் இருக்கும் எல்லா கண்ட்ரிலையும், டெவலப்மெண்ட்டு அண்ட் கன்சர்வேஷன். கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை யோசிக்கிறதா, இல்லை இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதா, இல்லை இருக்கிறத கன்சர்வ் பண்ணுறதா, அந்த மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் கூட. எக்கனாமிக்கலாக கொஞ்சம் ஈஸியும் கிடையாது, நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கன்சர்வேஷனை, இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை, இந்த வெல்த்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறதே ஏர்ன் பண்ணுறதை விட ஏர்ன் பண்ணதை சேர்த்து வச்சு அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி நேச்சர் நமக்கு கொடுத்துருக்க இந்த அழகான டைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, the number of species waiting to be saved from extinction far exceeds the conservation resources available. இப்போ இந்த ஹைலி threatened or critically endangered இல்லை endangered மாதிரி ரொம்ப எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு ரொம்ப க்ளோஸ் பையாக இருக்கிற ஒரு அனிமலையோ ஒரு ஆர்கானிசமையோ ஒரு பிளான்ட்டையோ சேவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப அதிகமான செலவும் ப்ளஸ் அதிகமான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர்கானிசம் வந்து எக்ஸ்டிங்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நமக்கு அதை சேவ் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸஸ்ங்கிறது நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அத்தனையும் நம்ம சேவ் பண்ணிடலான்னு யோசிக்க நம்ம செலவு பண்ணுற டைமும் மேன் பவரும் மணியும் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கூட இல்லை. ஸோ ரிசோர்ஸஸை விட எக்ஸ்டிங்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. On a global basis, this problem has been addressed by eminent conservationists. They identified for maximum protection certain biodiversity hotspots region with very high level of species richness and high degree of endemism. ஸோ இதை வந்து இப்போது ஜென்ரலாக எக்காலஜிஸ்ட், எக்காலோபயாலஜிஸ்ட் ஆர் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் இவங்க எல்லாமே ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா தே ஜஸ்ட் மேட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். இதில் ரொம்ப ஸ்பீஷீஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதிகமான எண்டமிசம் இருக்கும். எண்டமிசம் அப்படின்னா தட் இஸ் ஸ்பீஷீஸ் கன்ஃபைன்ட் டு தட் ரீஜன் அண்ட் நாட் ஃபவுண்ட் எனிவேர் எல்ஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் பர்டிகுலர் ஏரியாவில் இருந்தால் அது எண்டமிக் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Initially, 25 biodiversity hotspots were identified, but subsequently 9 more have been added to the list, bringing to the total number of biodiversity hotspots or
there in the world to 39. இனிஷியலா இருந்தது 25. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஹாட்ஸ்பாட்ஸ்னா எண்டமிக் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் இருக்கும், ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் இருக்கும். இப்போ 34 ஆயிருச்சு. These hotspots are also regions of accelerated habitat loss. Three of these hotspots, Western Ghats and Sri Lanka, Indo-Burma and Himalaya cover our country's exceptionally high biodiversity region. Western Ghats, Sri Lanka, Indo-Burma range and Himalayan ranges high, it is coming under the hotspot diversity, endemic population உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணதில் வந்தாச்சு. Although all the biodiversity hotspots put together cover less than 2% of its land area. எல்லா biodiversity hotspotடையும் சேர்த்தாலுமே 2% land ஏரியாவை கூட அவங்க கவர் பண்ணல இந்த 34 biodiversity hotspots. The number of species they collectively arbor is extremely high, and strict protection of these hotspots could reduce the ongoing mass extinction by almost 30%. என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு 34 பயோ ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்கு. இனிஷியலா 25 இருந்துச்சு. இது மொத்தத்துல ஒரு 2% ஆர்கனிசமை கூட கவர் பண்ணல, ஏரியாவை கூட கவர் பண்ணல. ஆனா இப்போ இந்த இது பண்ணதுனால ஆன்கோயிங் மாஸ் எக்ஸ்டிங்ஷனை வந்து 35% ரெடியூஸ் பண்ணியிருக்கு இந்த ஹாட்ஸ்பாட் டைவர்சிட்டி. ஹாட்ஸ்பாட் டைவர்சிட்டினா எண்டமிக் பாப்புலேஷன், இன்சிட்டிவ் கன்சர்வேஷனில் வருது. இதில் இண்டோ பர்மா, இமாலயன் ரேஞ்சஸ், ஸ்ரீலங்கா, வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வருது. ஸோ இவங்களால் அமைத்ததினால் எக்ஸ்டிங்ஷன் ரேஷியோ ஒரு 30% குறைச்சிருக்காங்க. ஆனால் என்னன்னா ஜஸ்ட் ஒரு 2% தான், இங்கே 2% ஆஃப் எர்த் லேண்ட் ஏரியாவை தான் கவர் பண்ணி இருந்தாலும் 30% எக்ஸ்டிங்ஷன் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆக மொத்தம் இது நமக்கு சக்சஸ்ஃபுல் ரேஷியோ தான். அடுத்தது, இன் இந்தியா எக்கலாஜிக்கலி யூனிக் அண்ட் பயோடைவர்சிட்டி ரிச் ரீஜன்ஸ் ஆர் லீகலி ப்ரொடெக்டட் ஆஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். இங்கே நம்ம என்னென்ன பேர்லெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷ்னல் பார்க்ஸ், சாங்சுரிஸ். இந்தியா நவ் ஹேஸ் 14 biosphere reserves, 19 national parks, 448 wildlife sanctuaries. ஸோ இந்தியாவில் நம்ம ஹாட்ஸ்பாட் டைவர்சிட்டி, அதாவது வேர்ல்டு லெவலில் பேசுகிறது, இந்தியாவில் நம்ம இது தாண்டி குட்டி குட்டியாக நேஷ்னல் பார்க்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், சாங்சுரிஸ், அப்புறம் நம்ம எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனுக்குள்ளே போகும்போது ஜூ அதெல்லாம் வச்சு நம்ம ஸ்பெஷலாக பொட்டானிக்கல் கார்டன்லாம் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் இது ஒரு ரிச் 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிக்குள்ளே வர ஒரு பெரிய பயோடைவர்சிட்டி இருக்கிற ஒரு கண்ட்ரி. அதனால India has also a history of religious and cultural traditions that emphasized protection of nature. In many cultural tracts of forest were set aside, and all the trees and wildlife within were venerated and given total protection. இதெல்லாம் நம்ம ஒரு பேர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னோ இல்லை ஹாட்ஸ்பாட் இதெல்லாம் இல்லாமல் கல்ச்சர் வைஸ், ரிலீஜியஸ் வைஸ் நம்ம மரங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கல்ச்சர் உள்ள ஒரு கண்ட்ரி இது. கம்யூனிட்டி, இந்த பிஷ்னாய் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டியே இருந்தவங்க, அப்படியே மரங்களுக்காக உயிரை கொடுத்தவங்க கூட. ஸோ நம்ம மரங்களுக்கு மஞ்சள் பூசி எல்லாமே கூட நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம ஊர். ஸோ இதை தான் இங்கே சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னலாக இல்லை உள்ள இருக்கிற ட்ரைபல்ஸ் வந்து மரங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க. தே ஆர் ப்ரொடெக்டிங். In many cultures, tracts of forest were set aside, and all the trees and wildlife within were venerated and given total protection. Such sacred groves are found in Kashi and Jenshia hills in Meghalaya. Sacred groves, sacred நம்ம தெய்வமா கும்பிடுறோம் இங்கே மேகாலயால. Aravalli hills of Rajasthan, Western Ghat regions of Karnataka and Maharashtra, and the Sarguja, Chanda and Bastar areas of Madhya Pradesh. In Meghalaya, the sacred groves are the last refuge for a large number of rare and threatened plants. ஸோ மேகாலயாங்கிறத நமக்கு சிறப்புஞ்சி இருக்கிற, ரொம்ப மழை கொடுக்குற, முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட் அந்த ஏரியா. அங்கே வந்து சாக்ரெட் க்ரூஸ் அதுதான் ரெஃப்யூஜ், த்ரெட்டன்டு ஸ்பீஷீஸ் எல்லாமே அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு சிறப்பான இடம். ஸோ இந்த பேரெல்லாம் கம்பல்சரியாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. காஷி, ஜென்ஷியா ஹில்ஸ் ஆஃப் மேகாலயா, ஆரவல்லி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், Western Ghat region of Karnataka and Maharashtra, and the Sarguja, Chanda and Bastar areas of Madhya Pradesh and Meghalaya மீதி இருக்கிற threatened அதெல்லாம் போய் அங்கே செட்டில் ஆகுது.
அப்படின்னு இன்சிட்டிவ் கன்சர்வேஷனை முடிக்கிறாங்க. எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன், அதாவது அதன் இருப்பிடத்திலே இல்லாமல் வெளியில கொண்டு வந்து ஜீன் பேங்கோ இல்லை ஜுவாலஜிக்கல் பார்க் ஆர் பொட்டானிக்கல் கார்டன், நேஷனல் பார்க்ஸ் இல்லாத வர விஷயங்கள் எல்லாமே. ஸோ in this approach, threatened animals and plants are taken out from their natural habitat and placed in special setting where they can be protected and given special கேர். அங்கிருந்து அது இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து தனியா வெளியில லேப்லயோ எங்கேயோ வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்றது. அதாவது என்டாஞ்சர்டோ இல்லை கிரிட்டிக்கலி என்டாஞ்சர்டோ இருக்கிற ஒரு ஆர்கானிசம். ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ் பாருங்க, பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க் சர்வ்ஸ் திஸ் பர்பஸ். வைல்ட் லைஃப் சஃபாரி இருக்கணும், அதாவது அனிமல்ல நம்ம விசிட் பண்ணுவோம், காட்டில் போய் யானை மேலே உட்காந்து, அந்த ஏரியாவுக்கு எல்லாமே எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனுக்குள்ள வந்துருச்சு. There are many animals that have become extinct in the wild but continue to be maintained in zoological park. வைல்டில் அது எக்ஸ்டிங்க்ட் ஆனாலும் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் கொண்டு வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. In recent years, extensive conservation has advanced beyond keeping threatened species in enclosures. Now, gametes of threatened species can be preserved in viable and fertile condition for a long period using cryopreservation techniques. Eggs can be fertilized in vitro, and plants can be propagated using tissue culture methods. Seeds of different genetic strains of commercially important plants can be kept for a long period in seed banks. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைமில் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம சேவ் பண்ணுறோம். க்ரையோ ப்ரிசர்வேஷன் -196°C. பார்த்தீங்கன்னா இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷனோட கண்டிஷன் இது. இந்த டெம்பரேச்சரில் ஒரு 120 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொடெக்டிவாக வைக்க முடியும். அந்த ஒரு கேமேட்ஸை எடுத்து, எக்கோ ஸ்பெர்மோ எடுத்து, இது பிளான்ஸில் இருக்கிற சீடை ப்ரொடெக்ட் பண்ணுறதாகட்டும், ஏதாவது அனிமல்ஸில் இருக்கிற இதை கொண்டு வந்து கேமேட்ஸை கொண்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ க்ரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக்கில் இதை பண்ணுறாங்க. எக்ஸ் கேன் பி ஃபெர்டிலைஸ்ட் இன் விட்ரோ. அப்புறம் டிஷ்யூ கல்ச்சர் வழியாக நாம் செத்து போய் கொண்டு இருக்கிறதையோ இல்லை கம்ப்ளீட்டாக போனதையோ அப்படியே ரீஜுவனேட் பண்ணி கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். சீட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ், இதெல்லாம் சீட் பேங்க்ஸில் வச்சு டிஃப்ரெண்ட் ஜெனட்டிக் ஸ்ட்ரெயின் நிறைய, இப்போ நம்ம பாலிப்ளாய்டிலெல்லாம் பார்த்தோம் இல்லையா, நம்மளே ரெடி பண்ணதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது புதுசாக வர அத்தனையும் சீட் பேங்க்கில் வச்சு சேவ் பண்ணுறாங்க. இது அத்தனையும் எக்ஸிட்டிவ், ஸோ கன்சர்வ் பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. Biodiversity knows no political boundaries, and its conservation is therefore a collective responsibility of all nations. ஸோ ஒரு பயோடைவர்சிட்டி பற்றி படிக்கும்போது பொலிட்டிக்கல் விஷயத்தை எல்லாம் உள்ள நுழைச்சி பேசக்கூடாது. இது உலகத்துக்கான சேர்ந்த ஒரு விஷயம். எத்தனை கண்ட்ரியும் சேர்ந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். The Historic Convention of Biological Diversity, the Earth Summit, இது ஒரு இம்பார்ட்டண்ட் சம்மிட். இது held in Rio de Janeiro, பிரேசில்ல in 1992, called upon all nations to take appropriate measures for conservation of biodiversity and sustainable utilization of its benefits. ரொம்பவே அத்தனை கண்ட்ரியும் போராடி கடைசியாக ஒரு எர்த் சம்மிட்டை கண்டக்ட் பண்ணாங்க 1992 ரியோ டி ஜெனீரோ கான்ஃபரன்ஸ், பிரேசிலில். அத்தனை கண்ட்ரியும் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பயோடைவர்சிட்டி அழியாமல் பாதுகாக்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அதோட கண்டினியூஷனா இன் ஃபாலோ அப் த வேர்ல்ட் சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹெல்ட் இன் 2002 இன் ஜோஹன்னஸ்பர்க், இதையும் படிச்சுக்கோங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில். 190 countries pledged. எத்தனை கண்ட்ரி பிளெட்ஜ் பண்ணாங்கன்னா 190 countries pledged their commitment to achieve by 2010 a significant reduction in the current rate of biodiversity loss at global, regional and local levels. ஸோ செகண்டாக அதனுடைய அந்த ரியோ டி ஜெனீரோ கான்ஃபரன்ஸை ஒட்டி அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 2002 ஜோஹன்னஸ்பர்க், சவுத் ஆஃப்ரிக்காவில் 190 countries பார்ட்டிசிபேட் பண்ணி பிளெட்ஜ் பண்ணாங்க 2010க்குள்ளே நம்ம இந்த லாஸ் அண்ட் பயோடைவர்சிட்டியை கம்ப்ளீட்டாக குறைக்கிறோம். நேஷன் வைஸ், கண்ட்ரி வைஸ், வேர்ல்டு வைஸ், லோக்கல் ஏரியாவில் இருந்து ரீஜன் வைஸ்லேருந்து நம்ம கம்பல்சரியாக குறைச்சி நம்ம கிட்ட இருக்கிற இந்த நேச்சுரல் பியூட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஓத்து எடுத்திருக்காங்க. ஏதோ பண்ணிக்கிட்டும் இருக்கும். அங்கே எங்கே நம்ம தவறுகள் செய்தாலும் அப்பப்போ திருத்திக்கிற மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு இந்த பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி, அதுவும் கூட கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் மாதிரி தான், நம்மளுடைய தேவைகளுக்காக அட்லீஸ்ட் அண்ட் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, ஒரு எஸ்தட்டிக் ஃபீலிங்க்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற, ஒரு மன அமைதியை கொடுக்கறதுக்காக இந்த பயோடைவர்சிட்டியை நாங்கள் கன்சர்வ் பண்ணுறோம்
பண்றோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா கன்சர்வ் பண்ணணுங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான கடமை. அப்பதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் எர்த் பிளானட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லி இந்த லெசன் முடியுது. எப்பவும் போல நாம சம்மரியும் ஒரு பார்வை பார்த்துடலாம். Summary. Since life originated on Earth nearly 3.8 billion years ago, there had been enormous diversification of life forms on Earth. இந்த 3.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆன இந்த உலகத்தில் எனாமஸ் பயோடைவர்சிட்டி இருக்கு. Biodiversity refers to the sum total of diversity that exists at all levels of biological organization. Of particular importance is the diversity at genetic species and ecosystem level. Genetic species and ecological ecosystem level and conservation efforts are aimed at protecting diversity at all these levels. இந்த மூணு லெவலில் protect பண்ணி தான் ஆகணும். More than 1.5 million species have been recorded in the world, but there might be still be nearly 6 million species on Earth waiting to be discovered or named. Of the named species, 70% are animals, above 70% are animals, of which 70% are insects. நம்ம இது வரைக்கும் நேம் பண்ண ஸ்பீஷீஸில் 70% ப்ளஸ் வந்து அனிமல்ஸ் தான். அதில் 70% யாருன்னா insects. The group fungi has more species than all the vertebrate species combined. India, with about 45,000 species of plants and twice as many species of animals, is one of the 12 mega diversity countries of the world. Species diversity on Earth is not uniformly distributed but shows interesting patterns. It is generally highest in the tropics and decreased towards the poles. Important இது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈக்குவேட்டாருக்கு நடுவில் இந்த நடுவில் போகிற பூமத்திய ரேகைக்கு அங்கே இருக்கிற கண்ட்ரீஸில் ட்ராபிக்ஸில் அதிகமான டைவர்சிட்டியும் போலார் ரீஜன் போக போக குறையிற டைவர்சிட்டியும் நம்ம பார்த்தோம். Important explanations for the species richness of the tropics or tropics had more evolutionary time. They provide a relatively constant environment and they receive more solar energy which contribute to greater productivity. ஸோ முக்கியமாக மோர் எவல்யூஷனரி டைம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்டு கான்ஸ்டன்ட் ஸ்டேபிள் என்விரான்மெண்ட்டு, தேர்டு ஹை சோலார் எனர்ஜி. அதுதான் இங்கே ட்ராபிக்ஸில் அதிகமான டைவர்சிட்டி இருக்கிற மூணு ரீசன். Species richness is also a function of the area of a region. The species-area relationship is generally rectangular hyperbolic function. It is believed that communities with high diversity tend to be less variable, more productive, and more resistant to biological invasion. So, high diversity irunda, variability less, more productivity, and more resistant to biological invasions. As fossil history reveals incidents of mass extinction in the past, but the present rate of extinction, largely attributed to human activities, are 100 to 1,000 times higher. Nearly 700 species have become extinct in recent times, and more than 15,500 species, of which 650 above are from India, currently face the threat of extinction. The cause of high extinction rate at present include habitat, particularly forest habitat loss and fragmentation, overexploitation, biological invasions, and co-extinction. Alien species invasion தான் இங்க biological invasions சொல்றாங்க. Earth's rich biodiversity is vital for the very survival of mankind. The reason for conserving biodiversity are narrowly utilitarian, broadly utilitarian, and ethical. Besides the direct benefit, food, fiber, firewood, pharmaceuticals, etc., there are many indirect benefits we receive through ecosystem services such as pollination, pest control, climate moderation, and flood control. இது எல்லாமே இன்டைரக்டாக நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட். We also have a moral responsibility to take care of Earth's biodiversity and pass it on in good order to our next generation. Biodiversity conservation may be in situ as well ex situ. In situ conservation, the endangered species are protected in their natural habitat so that the entire ecosystem is protected. Recently, 34 biodiversity hotspots in the world have been proposed for intensive conservation efforts. Of these, three, Western Ghats, Sri Lanka, Himalaya, and Indo-Burma, cover India's rich biodiversity regions. Our country's in situ conservation efforts are reflected in its 14 biosphere reserves, 19 national parks, and above 440 wildlife sanctuaries and many sacred groves. Ex situ conservation methods include protective maintenance of threatened species in zoological parks, botanical gardens,
wildlife safaris, in vitro fertilization, tissue culture propagation, and cryopreservation of gametes. இதெல்லாம் எக்ஸிடிவ் கன்சர்வேஷனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜஸ்ட் பயோடைவர்சிட்டினா என்னென்ன டைவர்சிட்டி, எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி, ஜெனட்டிக் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி, அதுக்கப்புறம் எப்படி அந்த ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப், லாட்டிடியூடனல் கிரேடியன்ட்டு, லாஸ் ஆஃப் பயோடைவர், இங்கே லாஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் நடந்திருக்கு இந்த பயோடைவர்சிட்டியில், எப்படி நம்ம தொலைச்சிருக்கோம், எப்படி நம்ம மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்த பிறகு இந்த சிக்ஸ்த் எக்ஸ்டிங்ஷன் 100 to 1000 டைம்ஸ் ஹையராக இருக்குது. Around 700 species have become extinct in போடுறாங்க. இதுக்கு ரீசன் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஹேபிட்டாட் லாஸ், ஃப்ராக்மெண்டேஷன், பயாலஜிக்கல் ஏலியன் ஸ்பீஷீஸ் இன்வேஷன் அண்ட் கோ எக்ஸ்டிங்ஷன் போட்டு அதுக்கப்புறம் எப்படி இதை கன்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்சிட்டிவ் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் ப்ளஸ் ஏன் கன்சர்வ் பண்ணணும், ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன், நேரோலி யூட்டிலிட்டேரியன், எத்திக்கல் வேஸ், அண்ட் இட் இஸ் அவர் மாரல் பாலிசி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் திஸ் பியூட்டிஃபுல் எர்த் பிளானட் அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை நாம் முடிக்கிறோம். இட்ஸ் நாட் ஒன்லி த டாபிக், இந்த லைன் பை லைன் இன் தமிழ் அதுவே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி கடைசி லெசனோட கடைசி வீடியோ இந்த மொத்த சீரீஸ்லேயும் லைக் நம்ம முதல்ல ஆரம்பித்து இங்கிலீஷில் இருந்து படித்து அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து இவ்வளோ நாள் போய் இன்னைக்கு இந்த வீடியோவோட நான் இந்த சீரீஸை முடிக்கிறேன். நீங்களும் நல்லா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் படிச்சிருந்தா அப்படியே காதில் வச்சு முதல் லெசன்லேருந்து கடைசி லெசன் வரைக்கும் கேட்டுக்கிட்டே போகலாம். எக்ஸாம் டைமில் அப்படியே அங்கங்கே நான் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன், அங்கங்கே வரைஞ்சி சொல்லி கொடுத்துருக்கேன். புதுசாக ஆட் பண்ண ஃபேமிலிஸ் எல்லாம் பிக்சர்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். இங்கே நான் எதையுமே விடலை, எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது விட்டா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் போடுங்க. நம்ம திரும்பியும் அங்கங்கே கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் பேட்சப் எங்கெல்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாம் பேட்சப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் அட் த மோஸ்ட் ஐ திங்க் நல்லாவே போயாச்சு இந்த சீரீஸ். நம்ம அடுத்த சீரீஸில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் கம்பல்சரியாக படிங்க. வெரி குட் லக் ஃபார் யுவர் ஹை ஸ்கோர் இன் நீட். முக்கியமாக 50% இந்த பயாலஜி கவர் பண்ணுறதுனால ஃபுல் மார்க் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ஸ்கோரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் நெக்ஸ்ட்டு புது டைட்டிலோட மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் படிச்சுட்டே இருங்க. பாய்.